ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது துன்பங்களை நிவர்த்திக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான திருநாள் அப்படின்ட்டு சொல்லலாம். புரந்தர வெள்ளி அப்படின்ட்டு வாத்தியார் இந்த வெள்ளிக்கிழமைக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காரு. அது எந்த வெள்ளிக்கிழமை அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த சதயம் நட்சத்திரம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் வேலை புரந்தர சக்திகள் நிரம்பி இருக்கும். அதனால் அது வந்து புரந்தர வெள்ளி. சரி, புரந்தரன்னா புரந்தரதாசர்ன்ட்டு கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன புரந்தர அப்படின்ட்டு யோசிக்கிறீங்களா? இந்த புரந்தர சக்தி அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, துன்பங்களை நிவர்த்திக்கக்கூடிய ஒரு அதி வலிமையான பூஜா பலன்களை நமக்கு தரக்கூடிய ஒரு விசேஷமான திருநாள். ப்ளஸ் துன்பங்களோடு நாம் இருந்தாலும் அந்த துன்பங்களை தாங்கக்கூடிய ஒரு மன வலிமை, அந்த துன்பங்களை ரொம்ப எளிமையாக கடந்து வெளியே வரக்கூடிய ஒரு அதி அற்புதமான சக்தியை தரக்கூடியது தான் இந்த புரந்தர வெள்ளி. இது மோஸ்ட்லி வந்து அடிக்கடிக்கு வராது, எப்பயாவது தான் சேரும் இந்த சதயம் நட்சத்திரம் வெள்ளிக்கிழமையோட. ஸோ அதன்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த நவம்பர் மாதம் 28ஆம் தேதி நமக்கு இப்படி சதயம் கூடிய இந்த வெள்ளிக்கிழமை இருக்குது. சரி, இதில் என்ன பண்ணலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நிறைய அக்னி காரியத்தை பண்ண சொல்கிறாரு. முடிஞ்சால் ஹோமம்லாம் பண்ண சொல்கிறாரு. யாராவது பெரியவங்களை வச்சு ஹோமம் வீட்டில் வளர்க்குறது, இல்லை கோயில்களில் எங்கேனும் ஹோமம் நடந்தால் எதேனும் கைங்கரியம் பண்ணுறது. சரி, அதெல்லாம் முடியாதுப்பா, அதெல்லாம் பெரிய விஷயம்பா அப்படின்னிங்கன்னா, நிறைய தீபங்கள் போடுறது. குறிப்பாக அக்னீஸ்வரர் அப்படின்ட்டு சுவாமி எங்கெல்லாம் இருக்கிறாரோ அவரை போய் தரிசனம் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, இந்த வேதவல்லி வேதபுரீஸ்வரர் அப்படி வேதம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய சுவாமி எங்கே இருக்காரோ அவங்கள போய் தரிசனம் பண்ணுறது. இதெல்லாம் வந்து இந்த புரந்தர சக்திகளை வந்து நமக்கு அதிகமாக பெற்றுத்தரும் அப்படின்றார். குறிப்பாக இந்த துன்பங்களுக்கெல்லாம் மோஸ்ட்லி காரணம் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே, எப்படி இருக்கும் இந்த துன்பம்னா, ஒரு ஒற்றுமையின்மை, ஒரு வீட்டில் ஒரு மன நிம்மதியே இல்லாத ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாகவே ஒரு வீட்டில் அக்னி தோஷம் அதிகப்படும் பொழுது இந்த மாதிரி பலவிதமான துன்பங்கள் தன்னால் வந்துடும். அக்னி தோஷம் இதெல்லாம் எப்படிப்பா நிவர்த்திக்கிறது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வாத்தியார் சொல்லக்கூடிய ஒரு விஷயமே, இந்த வாயால் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இந்த திடீர்னு ஏதேனும் கோவத்தால் பிறரை மனம் நோகும்படி பேசிடுறது, அந்த புண்ணானது ஆறவே ஆறாதான் அவங்களுக்கு. அந்த தீயினால் சுட்ட புண்ணு கூட ஆறும், அந்த புண்ணு ஆறாது அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறச்சே பார்த்துங்க. அதுதான் வாத்தியார் சொல்கிறாரு. ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் அக்னி தோஷம், திடீர்னு அதை பற்றிக்கிச்சு இது பற்றிக்கிச்சு, எப்போ பார்த்தாலும் ஒரே சண்டை சச்சரவு. இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு கோபத்தில் என்ன பேசுகிறோன்ட்டு தெரியாமல் சாபனை எக்கு தப்பாக கொடுத்துட்றது. அது பிள்ளைங்களாக இருக்கட்டும், பெற்றவங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், அண்ணன் தம்பிங்க யாராக இருந்தாலும். ஸோ அதுதான் வந்து அப்படியே திரட்சியாகி இந்த மாதிரியான ஒரு அக்னி தோஷத்தை ஏற்படுத்தி அதன் மூலயமா பலவிதமான துன்பங்கள் துயரங்களை நாம் அனுபவிக்கிறோம். அதனால் பொதுவாகவே இந்த துன்ப துயரங்கள் நீங்குவதற்கு நிறைய அக்னி காரியம், அக்னி கைகரியம் பண்ணுவதோடு மட்டும் அல்லாமல், யாரையும் மனம் நோகும்படி பேசாமல் இருந்துட்டோம் வச்சிங்களேன், ஏன்பா அவன் எனக்கு கோவரா மாதிரி பண்ணுறான்பா, இந்த பசங்க சொல் பேச்சே கேட்க மாட்டேங்குதுவா, இதெல்லாம் உனக்கு என்ன தெரியும்? கண்டிப்பாக உங்களோட தான் அடியேனோ வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லறத்தில். மிகப்பெரிய கஷ்டம்தான். பட் ஆனால் எப்படி இருக்கணும்னா, அப்படி உள்ளம் நொந்து போய் ஒரு சாபனை கொடுக்கறது, பசங்களை திட்டிடுறது, ரொம்ப வீட்டில் எப்போ பார்த்தாலும் கத்தின்ண்டே இருக்கிறது, இதை மாதிரிலாம் இல்லாமல் கூடுமான வரை பூஜை தான தர்மங்கள் கைங்கரியங்கள் மூலியமாகவே எவ்வளோக்கு எவ்வளோ இந்த குழந்தைங்களை நம்ம யாரெல்லாம் திருத்தணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி அந்த புண்ணிய சக்தியால் திருத்தணும். ப்ளஸ் மேக்ஸிமம் நம்மக்கிட்ட என்ன தப்பு இருக்கோ அதெல்லாம் நம்ம திருத்தின்றாலே மற்றவாளும் திருந்திருவாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தாச்சுனாலே மோஸ்ட்லி வந்து ஒரு அமைதி இருக்கும். அந்த இடத்துல அமைதி இருந்தாலே ஆனந்தம் இருக்கும் இல்லையா? அப்போ பலவிதமான துன்பங்கள் நிவர்த்தி. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய இந்த விசேஷமான காலங்களில் நாம் இதுக்கான சங்கல்பம் மேற்கொண்டு அதற்குரிய நிறைய அக்னி காரியங்கள், நிறைய தீபங்கள் ஏற்றுவது, நிறைய கோயில்களில் வந்து தைல தானம், கைங்கரியம், ஏதோ தீப கைங்கரியம் இப்படிலாம் பண்ணுறது, வீட்டில் தொடர்ந்து தீபம் எரிய விடுவது, குறிப்பாக சுத்தமான
தைலங்களை தான் வாத்தியார் அடிக்கடிக்கு குறிப்பிட்டு சொல்கிறாரு. அதற்குரிய வாய்ப்பு எப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த தைல தேவதைகள், தீப தேவதைகளோட, அக்னி பகவானோட ஆசி கிடைக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் கூடுதலாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இது பொதுவாகவே வெள்ளிக்கிழமை சதயம் கூடிய நாட்களில் இப்படியெல்லாம் ஒரு புரந்தர சக்திகள் கிடச்சி, அதனால் வந்து நம்ம துன்ப நிவர்த்திக்கு ஒரு காரணமாக அந்த நாள் இருக்குது ஒன்று. பட் அதோட கூடுதலாக அன்றைக்கி திதியை பார்த்துட்டிங்கன்னா அஷ்டமி. எப்பொழுதுமே அஷ்டமி பூஜை கஷ்டங்கள் போகும் அப்படின்ட்டு வாத்தியார் குறிப்பிட்டே சொல்லுவார். அது ஒரு தொடர் வாக்கு மாதிரி அந்த மாதிரி சொல்லுவார். அஷ்டமியில் பண்ணக்கூடிய எந்த விதமான பூஜைகளோட பலன்களுமே நம்மளோட கஷ்டங்களை நிச்சயமாக கொஞ்சமாவது குறைச்சிருமா. ஸோ அதுவும் ஒரு பெரிய விஷயம். கூடுதலாக அது சுக்ராஷ்டமி அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நாளாக இருக்கிறதுனால அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவை தரிசனம் பண்ணுறது, அப்புறம் வந்து இந்த 8 அஷ்டதிக்கு பிரதட்சணம் பண்ணுறது, கோயில்களில் இருக்கக்கூடிய அஷ்டதிக்கு பலி பீடங்களை நமஸ்காரம் பண்ணுறது, இப்படி பலவிதமான பூஜைகளும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில், அதாவது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் லீவு போட்டு பண்ணுங்கன்ட்டு இல்லை. காலையில் கோயிலுக்கு போனாலும் இதை பண்ணலாம். இல்லை ஈவினிங் நைட்டு அந்த சமயத்தில் நீங்கள் கோயிலுக்கு போனால் கூட இதெல்லாம் பண்ணிடுங்க. இதற்குரிய பலாபலன்கள் நிச்சயமாக. இப்போ எனக்கு துன்பமே இல்லை, ஓரளவுக்கு நல்லா வண்டி ஓடுதுப்பான்னாலும் எதிர்காலத்தில் ஏதேனும் ஒரு துன்பங்கள் வரும் பொழுதும் இறைவனோட அருளால் யாரும் துன்பமில்லாத வாழ்க்கையை வாழணுன்ட்டு தான் விரும்புகிறோம். பட் கர்மா விடாதே. அந்த மாதிரி வரும்பொழுது இந்த மாதிரி காலங்கள்லாம் நாம் பண்ணக்கூடிய பூஜா பலன்கள் அந்த துன்பத்திலிருந்து நிச்சயமாக நம்மை காப்பாற்றும். ஓம்